எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இலங்கையில் உள்ள அரச ஊழியர்களுடைய சொத்துக்கள் மற்றும் அவர்களுடைய வருமான வழிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது இலங்கையில் பல அரச ஊழியர்கள் பல்வேறு சட்ட வலைக்குள் சிக்கி இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய சேவை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல் செயற்பாடுகளோடு இவர்கள் தொடர்பு பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் பல அரசியல்வாதிகளுடைய பின்னணியில் அரசியல்வாதிகளோடு பல அரச ஊழியர்களும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில சப்ரகமுவ மாகாண சபையினுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ராஜ்ய சேவக பவுல்வளத் வத்கம் பெரக்கம் கனி என்று சொல்லி தலைப்பிட்டிருக்கப்படுகிறது. அதாவது சம்மத்த கருணு දෙදහස් 3 අංක 9 දරන දූෂිත විරෝධී පනත ප්‍රහාරව සියලුම රාජ්‍ය සේවකයන්ගේ මෙන්ම ඔවුන්ගේ කලත්‍රයා සහ දරුවන්ද ඇතුළුව වත්කම් බැරකම් ප්‍රකාශ ලබා ගැනීම මේ වන විට ආරම්භ කර ඇත. ඒ අනුව රජයේ සේවයේ නියතු සේවක සේවිකාවන්ගේ වත්කම් බැරකම් වලට අමතරව ඔවුන්ගේ කලත්‍රියා මෙන්ම දරුවන් සතු දේපල මෙන්ම බැංකු ගිණුම් පිළිබඳව සියලු තොරතුරු ඊට ඇතුළත් කළ யுத்துவே என்று சொல்லி வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அரச ஊழியர்களுடைய அதே நேரம் அரச ஊழியர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி இவர்களுடைய வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்து விபரங்கள் கூட பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பான ஒரு அறிவித்தலை நான் வாசித்திருந்தேன். அதாவது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அரச ஊழியர்கள் உங்களுக்கு உங்களுடைய சகல வருமான வழிகளுக்கும் உரிய ஆவணங்கள் அல்லது ஏதேனும் காரணங்கள், அதாவது பல்வேறு விதமாக நீங்கள் வருமானங்களை ஈட்டிக் கொண்டிருப்பீர்கள், அவற்றை உறுதிப்படுத்துவதற்கான சான்றாதாரங்களை பேணிக் கொள்ளுங்கள் என்பதோடு முடிந்தவரை ஊழல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு துணை போவதோ அல்லது அவற்றை மேற்கொள்வதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக இலங்கையில் உள்ள சகல அரச ஊழியர்களுடனும் கற்றுக்கொள்ளுகின்றோம். அதாவது சட்டம் மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட பல ஊழல் செயற்பாடுகள் தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதே போன்று எதிர்காலத்திலும் இவை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதோடு தொடர்புடைய சட்டங்கள் எவை, நாம் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்பது தொடர்பாக ஒரு தெளிவுடன் நீங்கள் செயற்படுங்கள் என்பதை சகல அரச ஊழியர்களுக்கும் அறிய தந்து, இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மேலும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.